لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சபா பிரதேசத்தின் அரசியான பல்கீஸ் ராணி அவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு குறித்து சென்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிந்திருந்தோம். இன்றைய தினம் அந்த சபா பிரதேசத்தினோடு சம்பந்தப்பட்டு அல்லாஹு தாலா சூரத்து சபா என்கின்ற அத்தியாயத்திலே சொல்லக்கூடிய ஒரு வரலாறு குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய தந்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த நியாமத்துகள் குறித்து பேசிவிட்டு அதற்கு அவர்கள் செய்த நன்றி கடன்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து சபா என்று சொல்லப்படக்கூடிய யமன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தின் மக்களின் வரலாறு குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா நியாமத்துகளை கொடுத்திருந்தான். ஒட்டுமொத்த அந்த மக்களுமே அந்த நியாமத்தை என்ன செய்தார்கள்? புறக்கணித்து வாழ்ந்தார்கள். ஒரு பிரதேசத்தை அல்லாஹு தாலா இவர்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டார்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்வதாக இருந்தால் அது சபா பிரதேச மக்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சபா பிரதேசத்தின் அரசுக்கும் இடையில் நடந்த அந்த நிகழ்வு அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த சபா பிரதேச மக்களினுடைய நியாமத்துகளுக்கு முன்னால் இடம்பெற்ற நிகழ்வா அல்லது பின்னால் இடம்பெற்ற நிகழ்வா என்பது வரலாறுகளில் என்ன செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. இப்போ சபாவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹு தாலா சொல்ல போகிறான். இந்த சபா பிரதேசத்தில் இருந்த அரசிதான் அந்த பல்கீஸ் ராணி என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணியினுடைய ஆட்சி கால பகுதியில் நடந்த அதே நிகழ்வா இது, அல்லது அதற்கு முன்னர் நடந்த நிகழ்வா அல்லது அதற்கு பின்னர் நடந்த நிகழ்வா என்பது குறித்து என்ன செய்யப்படவில்லை, உறுதியான தகவல்கள் வரலாறு ரீதியாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இரண்டுமே சபா பிரதேசம் தான், ஒரே பிரதேசம். யமனில் இருக்கக்கூடிய அதே பிரதேசத்தில் தான் அந்த பெண்மணி ஆட்சி செய்தால் அதே பிரதேசத்தின் வரலாறை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போகிறான், சொல்ல போகிறான். ஆனால் இரண்டும் ஒரே காலப்பகுதியில் நடந்ததா அல்லது முன்பின்னால் நடந்ததா என்கின்ற வரலாறு என்ன செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. அன்பிற்குரிய உறவுகளே, சூரத்து சபா என்கிற அந்த அத்தியாயத்தின் 15வது வசனத்திலிருந்து இந்த மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லகத் கான லி சபஇன் ஃபீ மஸ்கினிஹிம். சபா பிரதேச மக்கள் அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலே ஆயத்துன், ஒரு அத்தாட்சி இருந்தது. என்ன அத்தாட்சி அது? ஜன்னதானி ஐயமீனி வஷிமால். அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியின் வலப்பக்கத்திலேயும் இடப்பக்கத்திலேயும் 2 தோட்டங்கள் இருந்தன. தோட்டங்களினால் சூழப்பட்ட ஒரு பிரதேசமாக என்ன செய்தது? அந்த சபா பிரதேசம் இருந்தது. அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஜன்னா என்று சொல்கிறான். ஏன் ஜன்னா என்று சொல்கிறான்? பெரும் பெரும் மரங்களும் தோட்டங்களும் கனிவர்க்கங்களும் கீழால் ஆறுகளும் அதை வர்ணிக்கிறான் அல்லாஹு தாலா. ஜன்னா என்றால் என்ன, சுவர்க்கம் என்றால் என்ன? அப்போ பெரும் பெரும் தோட்டங்களும் கனிவர்க்கங்களை கொண்ட மரங்களும் செடிகள் கொடிகள் ஆறுகள் ஓடக்கூடிய ஒன்றுக்குத்தான் ஜன்னா என்று சொல்லப்படும். அப்போ 2 பெரும் தோட்டங்களை அல்லாஹு தாலா அந்த பிரதேசத்தில் முழுமையாக வைத்திருந்தான். வலப்பக்கத்திலும் இருந்தது, இடப்பக்கத்திலும் இருந்தது. ஒரு பிரதேசம், ஒரு பெண் அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்கிறாள். அப்படி என்றால் அது ஒரு பெரும் பிரதேசமாக தான் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். அந்த பிரதேசம் முழுவதையும் அல்லாஹு தாலா தோட்டமாக வைத்திருந்தான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த நியாமத்து எப்படி இருந்திருக்கும். ஒரு நாம் உருவாக்குகின்ற ஒரு தோட்டம், ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் பூமியில் நாம் ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த தோட்டத்தினுள் போகும்பொழுது எங்களுடைய உள்ளங்கள் அடைகின்ற அந்த நிம்மதி, எங்களுக்கு விருப்பமான கனிகளை ஆய்ந்து சாப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய மனங்களிலே இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வு அது எப்படி இருக்கும்? இது ஒரு ஊர், ஒரு பிரதேசம். ஊர் என்பதை தாண்டி ஒரு ஆட்சிக்குள்ளால் இருந்த ஒரு பெரும் நாடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருந்த ஒரு பிரதேசம் முழுமையாக தோட்டங்களினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சூழ்ந்து காணப்படுகிறது.
அல்லாஹ் சொல்கிறான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். இந்த தோட்டத்திலிருந்து கனிவர்க்கங்களை ஆய்ந்து சாப்பிடுங்கள். முழு தோட்டமும் என்னையாக இருக்கின்றன, கனிவர்க்கங்களை கொண்டதாக காணப்படுகின்றன. வஷ்குரூலா, அதே நேரத்தில் இந்த நியாமத்துகளுக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நியாமத்துகளுக்காக படைத்த ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான், பல்தத்துன் தையிபா, ஒரு பலமான பிரதேசம். அது எல்லா நியாமத்துகளும் அந்த பிரதேசத்தினுள் இருந்தது. நாங்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதென்றால் எங்களுக்கு என்ன எல்லாம் தேவைப்பாடு இருக்குமோ அது அனைத்துமே அந்த பிரதேசத்தில் என்ன செய்தது இருந்தன. என்னையெல்லாம் இருக்கக்கூடாது என்று நாம் நினைப்போமோ அவைகள் எதுவுமே அந்த பிரதேசத்தில் இருக்கவில்லை. அதனால் அல்லாஹு தாலா பல்தத்துன் தையிபா, ஒரு பலமான ஒரு மனமான பிரதேசம் என்பதாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அடையாளப்படுத்துகிறான். ஒரு பிரதேசத்தில் நிம்மதியாக நாம் வாழ்வதாக இருந்தால் என்னென்ன அருட்கொடைகள் தேவைப்படுமோ அதை அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த பிரதேசத்துக்கு கொடுத்திருந்தான். எவைகள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அவைகள் அனைத்தையுமே ஆற்றியிருந்தான் அல்லாஹு தாலா. பல்தத்துன் தையிபா வரப்புன் கஃபூர், படைத்த ரப்பு எப்படிப்பட்டவன்? சின்ன சின்ன தப்புகள் பிரச்சனைகள் படுகின்ற பொழுது, பிழைகள் செய்கின்ற பொழுது மிக மன்னிப்பாளனாக அவன் இருந்தான். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ரப்பாக உங்களை படைத்த ரப்பு இருந்தான். 2 பெரும் தோட்டங்கள், அந்த பிரதேசமே கனிவர்க்கங்களை கொண்ட தோட்டத்தினால் சூழ்ந்து காணப்படுகின்றன. அந்த ஊரே ஒரு பல்தத்துன் தையிபா, ஒரு வளமான ஊர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே நேரத்தில் ரப்பு எப்படிப்பட்டவன்? பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். பிழைகள் செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பு. இவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்கள். வேறு கடவுள்களுக்கு தங்களுடைய வணக்க வழிபாடுகளை என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள். நாம் அந்த பெண்மணியுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது சூரியனை என்ன செய்தார்கள்? வணங்கி கொண்டு இருந்தார்கள். அல்லாஹினுடைய நியாமத்துகளை மறுத்து அல்லாஹுக்கு மாத்திரம் வணங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹினுடைய படைப்புகளுக்கு செலுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹு தாலா அலைஹிம் சைலல் ஆரி, இந்த தோட்டந்துறவுகளுக்கு வரக்கூடிய நீரை அணைக்கட்டு கட்டி என்ன செய்திருந்தார்கள்? பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த அணைக்கட்டை என்ன செய்தான்? உடைத்து விட்டார். அந்த அணைக்கட்டை உடைத்து விட்டார். இப்ப நீர் பீரிட்டு என்ன செய்கின்றன? பாய்கின்றன. வபத்தல்நாஹும் பிஜன்னத்தைஹிம், 2 அழகான தோட்டங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். அந்த தோட்டங்களுக்கு பகரமாக வேறிரு தோட்டங்களாக அல்லாஹு தாலா என்ன செய்தான்? ஆக்கினான். தவாத்தை உப்புலின் ஹம்தி வ அஸ்ல், அதிலே வரக்கூடிய அந்த கனிவர்க்கங்களை அல்லாஹு தாலா கசப்பானதாகும், புளியான ருசியை தரக்கூடியதாகவும் அல்லாஹு தாலா மாற்றினார். அழகான இனிப்பான டேஸ்டான காணப்பட்ட அந்த கனிவர்க்கங்களை அல்லாஹு தாலா புளியான டேஸ்ட்டை தரக்கூடிய, கசப்பான டேஸ்ட்டை தரக்கூடிய கனிவர்க்கங்களாக அல்லாஹு தாலா என்ன செய்தான்? மாற்றினார். சாப்பிட உகந்தது இல்லாமல் அல்லாஹு தாலா என்ன செய்தான்? அந்த கனிவர்க்கங்களை மாற்றினார். சாப்பிடுவதற்காக வேண்டிய வசை சில இழந்த மரங்களின் பழங்களை அல்லாஹு தாலா என்ன செய்திருந்தான்? கொடுத்திருந்தான். ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا, அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை மறுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வாறு தான் நாங்கள் கூலி கொடுப்போம். வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், மறுக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறு வேறு கூலி கொடுப்பது என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கேட்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த நியாமத்துகளை புறக்கணித்து வாழ்ந்ததனால், அதற்கான நன்றிகளை சரியான முறையில் அல்லாஹுக்கு மாத்திரம் வணங்கி வழிபடுவதன் மூலமாக நிறைவேற்றாதனால் அல்லாஹு தஆலா இந்த நியாமத்துகளை தலைகீழாக மாற்றி என்ன செய்தான்? அவர்களுக்கு கொடுத்தான். இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய உறவுகளே, வஜஅல்னா பைனஹும் வபைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா, அவருடைய பிரதேசத்துக்கும் நாங்கள் பரக்கத் செய்திருந்த பிரதேசத்துக்கும் இடையிலே அல்லாஹு தஆலா குரன் வாஹிரா, தொடரான பிரதேசங்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருந்தான், நாம் ஆக்கியிருந்தோம். இந்த பரக்கத் செய்யப்பட்ட பிரதேசம் என்பது ஷாம் என்று பல அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள்? சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்த சபவாசிகளினுடைய அந்த பரம்பரை சப என்கின்ற பிரதேசத்திலேயும் வாழ்ந்தார்கள், அதே நேரத்தில் ஷாம் பகுதியிலும் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள்.
அப்போ யமன்ல இருந்து ஷாமுக்கு அடிக்கடி போய் வர வேண்டிய தேவைகள் இவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு, இந்த சபாவாசிகளுக்கு காணப்பட்டுச்சு. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட யமனுக்கு ஷாமுக்கு இடையில் 2000 கிலோமீட்டர் தூரம் என்ன செய்தன காணப்பட்டன. அப்போ இந்த 2000 கிலோமீட்டர் தூரமும் பிரயாணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன வகையிலும் உதவியாக அமைய பெற வேண்டும், அந்த பிரயாணம் இடையூறான பிரயாணமாக காணப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியான கிராமங்களை பிரதேசங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருந்தார். என்ன தேவை ஏற்பட்டாலும் அது மக்கள் இருக்கின்ற பகுதியாக இருந்தால் தான் அந்த தேவை என்ன செய்ய முடியும், நிறைவேற்றி கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கின்ற பொழுது பல 100 கிலோமீட்டர்களுக்கு எந்த மனுஷ நடமாட்டமும் என்ன செய்யாது, இருக்காது. பாலைவனமாகவே என்ன செய்யும் காணப்படும். ஆங்காங்கே 50-60 கிலோமீட்டருக்கு ஒருக்கா என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு பெட்ரோல் செட், ஒரு பள்ளிவாசல், சில கடைகள், இப்படியான ஏற்பாடுகள் தற்பொழுது இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மக்களுடைய தேவைகள் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 2000 கிலோமீட்டர் தூர பிரயாணத்திலேயும் அல்லாஹு தஆலா தொடர்ச்சிகரமான கிராமங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருந்தான். இவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் அதை அவர்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு பெரிய நியாமத்து! அந்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 400 கிலோமீட்டர் பிரயாணம். இடையில மனுஷ நடமாட்டமே கிடையாது, மனுஷ நடமாட்டமே கிடையாது. பாலைவன பூமி. அவர்களால் சரியான முறையில் அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாத நிலைமை. 14-15 நாட்கள் கொண்ட பிரயாணமாக காணப்பட்டது. அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த நியாமத் தொடர்ச்சிகரமான கிராமங்களை பிரதேசங்களை இடையிலே அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருந்தான். இவர்கள் எந்தவித சிக்கல்களும் பிரச்சனைகளுக்கும் உட்படாமல் ஷாமுக்கு போகணும், ஷாமிலிருந்து யமனுக்கு வரணும், இந்த பிரயாணங்களை அமைத்துக் கொள்வதற்காக. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வகத்தர்னா ஃபீஹா ஸைர், அந்த பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பகுதிகளை நாம், அந்த பாதைகளை நாம் சரியான முறையிலே அமைத்திருந்தோம். எந்தவித இடையூறும் பாதைகளிலே கிடையாது. பள்ளம் படுகுழியோ ஏற்றம் இறக்கம் எதுவுமே என்ன அந்த பாதையிலே கிடையாது. அழகாக இப்போ நாம் சொல்ல போனால் காபட் ரோட் மாதிரி அல்லாஹு தஆலா செய்திருந்தான். அவர்களுக்கு பிரயாணம் செய்வதற்காக முட்கள் கல்லுகள் அப்படியே ஒன்றுமே இல்லாத அமைப்பில் அந்த பாதைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்துட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், சீரு ஃபீஹா லயாலிய வ ஐயாமன் ஆமினின். இரவுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பகல்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியானவர்களாக அச்சமற்றவர்களாக நீங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். யமன்ல இருந்து ஷாமு போகிறீங்களா, எந்த பிரச்சனையும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இரவு பிரயாணம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாம் உங்களுக்கு தொடர்ச்சிகரமாக கிராமங்களை என்ன செய்திருக்கிறோம், ஏற்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் அவைகளை, அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அவைகள் காணப்படும். எனவே இரவு பகல் என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அச்சமற்றவர்களாக அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். அன்பிற்குரிய உறவுகளே, ஆனால் அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா, எங்களுடைய பிரயாணத்திலே தூர இடைவெளிகளை எங்களுக்கு ஏற்படுத்தித்தார். இப்படி தொடர்ச்சிகரமான கிராமங்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹு தஆலா இவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தொடர்ச்சிகரமான கிராமங்களையும் மக்களினுடைய நடமாட்டத்தையும் வைத்திருக்கிறார். இது இவர்களுக்கு பிடிக்கவில்லை, இந்த சபாவாசிகளுக்கு பிடிக்கவில்லை. பாஇத் பைன அஸ்ஃபாரினா, எங்களுடைய பிரயாணத்துக்கு இடையில் நீண்ட இடைவெளியை தாயா அல்லாஹ், தொடர்ச்சிகரமான பகுதிகளாக இருக்கிறது என்று முறையிட்டார்கள். யாரை போல? பனு இஸ்ரவேலர் போல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்றதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பேசி சுவர்க்கத்திலிருந்து மண்ணு செல்வாவை இறக்க வச்சார். சுவர்க்கத்தினுடைய சாப்பாடு அவர்களுக்கு அழுத்து போயிட்டு, பனு இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சிச்சு, அழுத்துட்டு. என்ன கேட்டா, வெங்காயம், அதே மாதிரி கோதுமை. வயது குல்தும சொன்னார்கள், வயது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின், ஒரே உணவை சாப்பிட்டு கொண்டு எங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஃபதுஉ லனா ரப்பனா யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா, கீரை வகைகள், வகைசாயா வெள்ளரி, வஃபூமிஹா கோதுமை, வஅதசியா பருப்பு, வபசலிஹா வெங்காயம், இவைகளை முளைக்க செஞ்சு எங்களுக்கு தாங்க மூசாவின்னு என்ன செய்தார்கள், கேட்டார்கள். பழைய உணவு தான் எங்களுக்கு தேவை, இந்த புதிய உணவு சொர்க்கத்து உணவு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை போல என்ன செய்தார், சபாவாசிகள் சொன்னார்கள், எங்களுக்கு கஷ்டம்னாலும் பிரச்சனை இல்லை, கெப்புகளை தார் அப்படின்னு கேட்டார்கள். எங்களுடைய பிரயாணங்களுக்கு மத்தியில் கெப்புகளை தா. அல்லாஹ் சொல்கிறான், வதலமு அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், அநியாயம் செய்து கொண்டார்கள். ஃபஜஅல்நாஹும் அஹாதீஸ, அவர்களை
பேசப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றினோம். நாம் என்ன பேசிட்டு இருக்கோமா இல்லையா? அவளை பற்றி, அந்த சபாவாசிகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்படி பேசப்படக்கூடியவர்களாக நாம் அவர்களை என்ன செய்தோம்? மாற்றணும். எவ்வளோ நியாமத்துகளையும் கொடுத்து அந்த நியாமத்துகளை புறக்கணித்து இந்த நியாமத்துகள் வானாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதை பேசக்கூடியவர்களாக நாம் என்ன செய்தோம்? ஆக்கினோம். வமஸக்னாஹும் குல்ல முமஸக், அவர்களை கிழித்து எறிவதாக நாங்கள் என்ன செய்தோம்? கிழித்து எறிந்தோம். அப்படி என்றால் பல பகுதிகளுக்கும் அவர்கள் என்ன செய்தோம்? சிதறச் செய்தோம். ஒரே இடத்துல சபை என்கிற பிரதேசத்தில் சந்தோஷமாக பல வகையான நியாமத்துகளை கொடுத்து அந்த பூமியிலே சுவர்க்கத்தில் வாழ்வது போன்றதொரு சிந்தனையில் வாழ வைத்திருந்தோம். அவர்கள் நன்றி கட்டவர்களாக நடந்த காரணத்தினால அவர்களை கலைத்து விட்டோம் என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா. அந்த பிரதேசத்திலிருந்து பகுதிகளாக அல்லாஹு தாலா என்ன செய்தான்? வேறு வேறு பகுதிகளுக்கு கலைத்து அனுப்பிவிட்டான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். யாருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது? பொறுமையாளர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கும். அல்லாஹு தாலா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், பல வகையான வரலாறுகளை சொல்வதனுடைய ஒரு பொதுவான நோக்கம் அங்கே இருக்கும். நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா என்பதை நாம் என்ன செய்யணும்? படிப்பினை பெற வேண்டும். அந்த மக்கள் நன்றி செலுத்தியிருக்கிறார்களா? அல்லாஹு தாலா நியமத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹ்வினுடைய வாக்கு. வஇதஅذன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் என்ன செய்வோம்? அதிகரித்து தருவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். எவ்வளவு நியமத்துகளை அல்லாஹு தாலா கொடுத்தான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் புறக்கணித்தால், நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தால், வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும். அல்லாஹு தாலா தண்டிக்கிறானா இல்லையா அந்த மக்களை? இப்படியான தண்டனையாக என்ன செய்யும்? நியமத்துகள் மாறும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றிலே யாரெல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தாட்சி இருப்பதாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நியமத்துகள் வருகின்ற பொழுது அதனுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல வகையான நியமத்துகள் இருக்கும். அறிவு ரீதியாக அல்லாஹு தாலா நியமத்துகளை தந்திருப்பான். உடல் ஆரோக்கியம், எல்லா உறுப்புகளும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு அழகாக இயங்கிக் கொண்டிருக்கும். இது ஆரோக்கியம். அதே நேரத்தில் பொருளாதார வகையில் அல்லாஹு தஆலா என்ன செய்திருப்பான்? நியமத்துகளை தந்திருக்கிறான். இவை அனைத்துமே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அந்த சிம்மாசனத்தை, அரியாசனத்தை, பல்கிசுடைய அரியாசனத்தை அந்த மனிதர் கண்ணினுடைய பார்வை பார்த்து அடுத்தொன்றை பார்ப்பதற்கு கொண்டு வந்து வைத்த நேரத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்பதை அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக அந்த நியமத்தை எனக்கு என்ன செய்தான்? தந்தான் என்று சொன்னார். அப்போ அன்பிற்குரிய உறவுகளே, நியமத்துகள் அது எந்த அமைப்பில் இருந்தாலும், அறிவு ரீதியாக இருக்கலாம், பட்டம் பதவி ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த வகையில் நியமத்துகள் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நியமத்துகள் என்று தெரியும். நாம் புரிந்து கொண்டால் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யும்? மாறும். இல்லை என்றால் அந்த நியமத்துகளை தலைகீழாக அல்லாஹு தஆலா மாற்றுவான். அந்த நியமத்துகளின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? எங்களுக்கு சோதனையை தருவான். இப்லீஸுக்கு அறிவு ரீதியாக என்ன செய்தான்? சோதனையை கொடுத்தான். خلقتني من نار وخلقته من طين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரமணியவில்லை. எனவே ஏன் காரணம் என்று அல்லாஹு தஆலா கேட்டான். قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي. என்னுடைய இரண்டு கரங்களாலும் படைத்த ஆதமை சுஜூது செய்வதை விட்டு முன்னே தடுத்தது எது? அவன் என்ன சொன்னான்? அன கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன். خلقتني من نار وخلقته من طين. என்னை நெருப்பால் படைத்திருக்கிறார், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறார். பெருமை அடித்தான் அறிவால். இஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், மறுப்பாளர்களில் உள்ளவராக ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா பல வகையான வரலாறுகளை சொல்வதன் பொதுவான என்ன கருத்து. பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த வரலாறுகளின் மூலமாக எங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நியமத்துகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நியமத்துகளை தந்திருக்கிறான். நீங்களும் சென்ற மக்களை போன்று, சென்ற உம்மத்துகளை போன்று நன்றி மறந்து வாழ்கிறீர்களா? அல்லது இந்த வரலாறை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இதிலிருந்து படிப்பினை பெற்று பொறுமையாக இருந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களா நீங்கள்
இருக்கிறீர்களா என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சோதிக்கிறான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமியர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நாங்களும் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவாத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.